வணக்கம், நான் உங்கள் தோழி நர்மதா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கனாக்கா, நம்ம கோழி வந்துட்டு ஒன்று வந்து அவயத்தில் உட்காந்துருச்சிங்க. அதனால் அதுக்கு வந்துட்டு அதுக்கு அழகாக இடம் செட் பண்ணி பாண்டில் மண் வச்சு முட்டையை வச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். 15 முட்டை வச்சுருக்கோங்க. இது வந்து எல்லா கோழியோடையும் முட்டையை சேர்த்து வச்சுருக்கோம். பாண்டு காமிங்க. இங்கே பாருங்கள் பாண்டு. இதில் வந்து மண் வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் மணல் இல்லை, அதனால் இந்த மண் கொஞ்சம் கல் இல்லாமல் அப்படியே பார்த்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு முட்டையை வச்சுருங்க வா பொட்டு. இதில் இந்த பிடிங்க, பார்த்து வைங்க, அழகாக வைங்க. பார்ப்போம் எத்தனை தான் பொறிக்குதுன்னு. என்னங்க உடஞ்சிட போகுது. நான் 2 வைக்கிறேன். பத்துமா இந்த முட்டைங்க? இல்லை இன்னும் வைக்கலாமா, இல்லை கம்மி பண்ணலாமா, என்னன்னு தெரியலையே. தெரியல, அது வச்சுக்கோங்க, அதை அணைச்சிக்கும். சரி, இப்போ உள்ளக்க வைக்க போகிறீங்களோ? அதை மற்ற கோழி முட்டை போடணும்ல, முன்னாடி பார்ப்போம். அதில் வந்து உட்காருதானே மதியமாக நான் பார்க்குறேன். இப்போதைக்கு முட்டை வந்து வச்சு எங்கே கொசு அதிகமாக இருக்குங்க. ஒரு கொசு ஊற்றி எடுத்துன்னு வந்து கொத்தி வைங்க. அப்புறம் எப்படி அது வந்து உட்காரும்? ரொம்ப கொசு அதிகமாக பறக்குது. முட்டை வச்சாச்சு அவயத்தில். கோழி வந்து உட்காரணும். இப்போ ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துருந்தது அந்த இதில். அப்புறம் நான் எங்களை பார்த்து ஓடிடுச்சு. அது வந்து உட்காந்துரும். பார்ப்போம். உட்காரலாம், நைட்டு தூக்கி அதில் உட்கார வச்சிடலாம். ஓகே. நம்ம வந்துட்டு முட்டை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு போய் கோழி உட்காந்துருச்சுங்க. பாருங்கள், நான் போனால் பயப்படாதுங்க, அவர் போனால் தான் பயப்படாது. தங்க பிள்ளை, நிறைய கோழி வரணுண்டி தங்கம், சரியா? பாருங்கள் உக்காந்துருச்சு முட்டையில். இன்னும் ஒரு 21 நாள் இல்லை 22 நாள் கழித்து நமக்கு வந்து குட்டி கோழிங்க நிறையா வந்துடுங்க. பார்ப்போம், நான் அதையும் காமிக்கிறேன். தங்க பிள்ளை பாய், தண்ணி வைக்கிறேன், உனக்கு சாப்பாடு வைக்கிறேன், பாய். பார்க்குது. இதுவே என் வீட்டுக்கார் வந்தாக்கா ஏந்து ஓடிடுங்க. பாருங்க தங்கமே, இப்படி பாருங்க. ஏய் இங்கே பாரு, இப்படி போகிறேடா, அப்படியே பார்த்துன்னு. ஐயோ ஐயோ, சமத்து பிள்ளை இது.